இந்த ஒரு பேசிக் கண்ட்ரோலர்ல இருந்து இந்த ஹை எண்ட் கண்ட்ரோலருக்கு சவுண்ட் தர முடியுமா? Hello friends, welcome to VMDJ Academy, Chennai's best DJ and music production academy. இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் 2 சேனல் கண்ட்ரோல் DJs. அதாவது பேசிக் கண்ட்ரோல் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு பேசிக் கண்ட்ரோலர்ல இருந்து இந்த ஹை எண்ட் கண்ட்ரோலருக்கு சவுண்ட் தர முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஆனால் அதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு. அந்த ட்ரிக் மூலமா நீங்க இந்த கண்ட்ரோலோட அவுட்புட் இந்த கண்ட்ரோலருக்கு ஈக்குவலான ஓரளவுக்கு நியர்பை கொண்டு வரலாம். அது எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களுக்கும் ப்ரொஃபஷனல் டிஜே ஒன்றுச்சுன்னா VMDJ Academy ஜாயின் பண்ணுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஒரு வெட்டிங் கார்பரேட் டிஜேக்கு எப்படிலாம் நீங்கள் ட்ரைன் ஆகணுன்றத ஃபுல் கோர்ஸ் இங்கே இருக்குது. ஸோ அதை டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது கிளிக் பண்ணி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ எந்த வீடியோமே மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நவ் லெட்ஸ் ஜம்ப் இன் த வீடியோ. ஓகே, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த 2 சேனல்ஸ் கண்ட்ரோல்ஸ் வாங்கியிருப்பீங்க. TDJ 200, பார்ட்டி மிக்ஸ், இந்த மாதிரி கண்ட்ரோல்ஸ் நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க. ஸோ இதில் ஆடியோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்காக தான் இருக்கும். இதெல்லாம் என்ட்ரி லெவல் கண்ட்ரோலர்ஸ். இப்போ நான் இங்கே வச்சுக்கிறது பார்த்தீங்கன்னா DDJ RB. இந்த கண்ட்ரோல் DDJ 400 முன்னாடி வந்த மாடல். ஸோ இந்த மாதிரி கண்ட்ரோல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக் சவுண்ட் அவுட்புட் தான் இருக்கும். ஸோ மாஸ்டர் அவுட்புட்லேருந்து வர சவுண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். அந்த அளவுக்கு பஞ்சியாக இருக்காது, அந்த அளவுக்கு ஹை குவாலிட்டியாக இருக்காது. ஸோ இதெல்லாமே என்ட்ரி லெவல். ஈவன் DDJ 400 SB3 கூட என்ட்ரி லெவல் தான். ஸோ இந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் கண்ட்ரோல்னால உங்களுக்கு ஆடியோ அவுட்புட் பேசிக்காக தான் இருக்கும். அந்தளவுக்கு ஹை குவாலிட்டி அவுட்புட் கிடைக்காது. பின்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாமே RC அவுட்புட் தான் இருக்கும். ஹை குவாலிட்டி அவுட்புட் இதில் வரும்னா XLR அவுட்புட் இருந்தால் ஹை குவாலிட்டி அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும். DDJ 800, DDJ 1000, அப்புறம் DDJ 1000 SRT, SX series, Denon 5000 series, Tractor S4, இந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா XLR அவுட்புட் கிடைக்கும். மற்ற கண்ட்ரோல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் ஆடியோ அவுட்புட் தான் கிடைக்கும். RC அவுட்புட் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஹை குவாலிட்டி அவுட்புட் கிடையாது. அதெல்லாம் பேசிக் அவுட்புட் தான். இதோட சின்ன கண்ட்ரோல்ஸ் இன்னும் கம்மியாக அவுட்புட் இருக்கும். சப்போஸ் இந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் வெட்டிங் ஒரு ஸ்மால் என்வாயன்மெண்ட்டில் தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல் வச்சு நீங்கள் ஓரளவுக்கு டீசென்ட் அவுட்புட்டை கொடுக்கலாம். அது எப்படி நான் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் ப்ரொஃபஷனல் டிஜே ஆச்சுன்னா VMDJ Academy ஜாயின் பண்ணுங்கள். யூடியூப்பில் ஓரளவுக்கு தான் நீங்கள் கற்றுக்க முடியும். ஆனால் நீங்கள் அகாடமியில் வந்தீங்கன்னா இன்டெப்த்தாக இன்னும் பெட்டராக கற்றுக்கலாம். ஸோ நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஸோ கண்டிப்பாக அகாடமி ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டீட்டெயில்ஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படின்னா கால் பண்ணி கோர்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக் கண்ட்ரோலில் நீங்கள் ப்ளே பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குவாலிட்டி கம்மியாக இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி MP3 குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னா நீங்கள் கெயினை ஃபுல்லாக வைப்பீங்க. இதெல்லாமே இந்த அளவுக்கு ஹையாக திருப்பி இருப்பீங்க. இந்த மாதிரி மோஸ்ட்டாக வச்சுருப்பீங்க. அவுட்புட் அந்த அளவுக்கு வெளியே வரலன்னா மாஸ்டர் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுவோம், இதெல்லாமே இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருவோம். இந்த மாதிரி கண்டிப்பாக வைக்கவே கூடாது. இதோட அவுட்புட் இவ்வளோ தான். இதுக்கு மேலே இதில் அவுட்புட் கொடுக்க முடியாது. என்ன அவுட்புட் வருதோ அதுதான் பெஸ்ட். அதாவது இந்த லெவல் வைக்கும்போது ஸோ இதுதான் பெஸ்ட் லெவல்ஸ். இதுக்கு மேலே இது இன்க்ரீஸ் பண்ணவே கூடாது. நீங்கள் இதுதான் பெஸ்ட் லெவல்ஸ். மேக்ஸிமம் இதுதான். இந்த சேனலில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் மேக்ஸிமம். இதுக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணவே கூடாது. ஸோ இப்போ இதுக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணாமல் எப்படி சவுண்ட் அவுட்புட் பெட்டராக கொடுக்கலாம், இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லா ஈவெண்ட்லையுமே பெரிய மிக்சர் வச்சுருப்பாங்க. அவுட்புட் டேரெக்டாக மிக்சருக்கு போகும். அதுலேருந்து மெயின் ஸ்பீக்கர்ஸ் போகும். அந்த மாஸ்டர் மிக்சரில் உங்களுக்கு மைக் எல்லாமே போட்டிருப்பாங்க. அதில் தான் நீங்கள் இதோட அவுட்புட் கொடுத்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி கண்ட்ரோலர்ஸ், அதாவது பேசிக் அவுட்புட் இருக்கிற கண்ட்ரோலர்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் உங்களுடைய செட்டப்பில் இன்னொன்று ஆட் ஆன் பண்ணிக்கலாம். அது என்னதுன்னா காம்பேக்ட் மிக்சர். இது போதும் உங்களுக்கு. இந்த ப்ராப்ளமை இது சால்வ் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி காம்பேக்ட் மிக்சர் ஆன்லைனில் கிடைக்கும், OLXல கிடைக்கும், இல்லைன்னா நீங்கள் புதுசாக வாங்கிக்கலாம். இந்த மாதிரி காம்பேக்ட் மிக்சர் 100% ஒர்த்தாக இருக்கும். இதில் நீங்கள் அடிஷ்னல் சேனல்ஸ் கூட கொடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க, உங்களுக்கு யூடியூப் ப்ளே பண்ணணும்னு நினச்சா கூட ஸோ உங்கள் மொபைல் மூலமாக நீங்கள் ஒரு சேனல் கொடுத்து யூடியூப்பை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அடிஷ்னல் காம்பேக்ட் மிக்சர் யூஸ் பண்ணும்போது குவாலிட்டி கொஞ்சம் நல்லா பெட்டராக வரும். ஸோ என்னோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று பேரிங்கர் இந்த மாடல்,
QS02 USB இந்த மாடல் நல்லாயிருக்கும். இல்லை இதோட கொஞ்சம் பெட்டராக இங்கே போக முடியும்னு நினச்சிங்கன்னா Yamaha வந்து பெட்டராக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா Yamaha வந்து இன்னும் பெட்டர் ஆப்ஷன். Yamahaவில் ஏன் பெட்டர் ஆப்ஷன் நான் சொல்கிறேன்னா, இதில் வந்து எக்ஸ்ட்ரா அவுட்புட் இருக்குது. பேரிங்கில் வந்து எக்ஸ்ட்ரா அவுட்புட் கிடையாது. நார்மல் 6.5 ஜாக் அவுட்புட் தான் இருக்குது. Yamahaவில் வந்து ரெண்டுமே இருக்கும். உங்களுக்கு வந்து 6.5 ஜாக்கும் இருக்கும், ப்ளஸ் எக்ஸ்எல்ஆரும் உங்களுக்கு வந்து Yamaha அவுட்புட் கிடைக்கும். இன்னொரு அட்வான்டேஜ் ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா, 2 எக்ஸ்எல்ஆர் இன்புட்ஸ் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு மைக்கிங் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் மைக்கிங் பண்ணுறீங்க, யாராவது மைக்கில் பேசுகிறாங்கன்னா நீங்கள் உங்கள் மைக் இங்கேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மெயின் மிக்ஸருக்கு போகணும் அவசியம் கிடையாது. ஸோ ஒரு சேனலில் வந்து உங்களோட ஆடியோ அவுட்புட் வந்து டேட்டா இதில் கொடுத்துடலாம். இன்னொரு சேனல் வந்து மைக் கொடுத்துக்கலாம். இன்னொரு சேனல் இன்னும் ஃப்ரீயாக தான் இருக்கும். அதில் வந்து உங்களோட யூடியூப் உங்கள் மொபைல் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பெஸ்ட் செட்டப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறதா உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா, உங்களுக்கு தனியாக வால்யூம் நாப் கிடைச்சிரும் இந்த இண்டிவிஜுவல் சேனலுக்காக. அது இல்லாமல் மாஸ்டர் வால்யூம் நாப் இங்கே ஆப்ஷன் இருக்கும். இது தவிர்த்து மெயின் மிக்ஸ்லையும் வால்யூம் நாப் இருக்கும். ஸோ இதில் வந்து அவுட்புட் வந்து ப்ராப்பராக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு வால்யூம் வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இதில் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இதுலேயும் பூஸ்ட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் மெயின் மாஸ்டர் அவுட்புட்டையும் நீங்கள் பூஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செட்டப் வந்து இந்த மாதிரி 2 சேனல் பேசிக் கண்ட்ரோலர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ரொம்ப காம்பேக்ட் மிக்சர் தான். ஸோ இது பர்ச்சேஸ் பண்ண நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட சஜஷன் வந்து Yamaha பெஸ்ட்டாக இருக்கும். Yamaha வாங்கும்போது எஃபெக்ட்ஸ் இருக்க மாதிரி வாங்கிக்கோங்க. இதுவும் வந்து ஒரு அட்வான்டேஜ். நீங்கள் வந்து மைக் யூஸ் பண்ணும்போது மைக்கோட எஃபெக்ட்ஸும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த கனெக்டிவிட்டிலாம் ரொம்ப சிம்பிள் தான். உங்கள் கண்ட்ரோல் அவுட்புட்லேருந்து டேட்டா இதில் இன்புட் போயிடும். ஸோ இங்கேருந்து உங்களுக்கு மெயின் அவுட்புட் போகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கனெக்ஷன் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிள் கனெக்ஷன் தான் அது. ஸோ 2 சேனல் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, இந்த அளவுக்கு குவாலிட்டி வரலன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு மிக்சர் ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போதும் பெட்டராக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்மால் டுட்டோரியல் பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நீங்கள் அந்த பெல் இருக்கும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கும் ப்ரொஃபஷனல் டிஜே ஆனால் VM DJ ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். See you on next video. Till then, take care. DJ Rahul. Bye.